ரமேஷ் சேதுராமன், நீங்க எப்படி இந்த நிகழ்வுகளை எல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இந்த முடிவு எப்படி எடுக்கப்பட்டிருக்கு? இதற்கு பின்னணி அரசியலை மட்டும் பேசலாம். என்ன ரமேஷ் சேதுராமன், உங்கள் பார்வை? இதுல பல இன்ட்ரெஸ்டிங் முரண்களை பார்க்க, ரொம்ப சுவாரஸ்யமான முரண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பாஜக தலைவை மாத்தி இருக்கிறது, அதனால எடப்பாடி கை ஓங்கி இருக்கிறதா. இன்னொரு பக்கம் என்ன சொல்றீங்க, அமித்ஷா இந்த இந்திய கூட்டணி அனௌன்ஸ் பண்றாரு, அதனால பாஜக கை ஓங்கி இருக்கிறதா. சோ நம்ம அதிமுக கை ஓங்கி இருக்கா, பாஜக கை ஓங்கி இருக்கா, மாத்தி 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 எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இல்ல அந்த பக்கம் ஒரு டெசிஷன் எடுக்கிறதான்னு ஒரு தடுமாற்றத்துல எல்லாரும் இருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் குறிப்பா எதிர் அணிக்கு சார்பாக இல்ல எதிர்கருத்து உடையவர்களாக இருப்பவர்கள், பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக. இப்போ கடந்த காலங்கள்ல நான் பல எக்ஸாம்பிள் உதாரணம் கொடுக்கலாம். ஒன்று ரெண்டு உதாரணம் சொல்றேன். மக்கள் நல கூட்டணி அப்படின்னு திமுகவுக்கு முற்றிலும் முரணாக, அதே சமயத்துல இந்த பக்கமும் வர முடியாம ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க. அதோடைய நிலைப்பாடு என்னன்னு பார்த்தோம். அதுல என்னென்னலாம் திமுகவை பத்தி பேசுறாங்கன்னு பார்த்தோம். இன்னைக்கு அதே கூட்டணியில வேற வழி இல்லாம போய் சேர்றாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்த முக்கியமான விஷயம், இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த திமுக கூட்டணி, இது போக பல விவகாரங்கள்ல முன்னுக்கு பின் முரணாக, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மதிமுகவின் தலைவராக திரு ரமேஷ் சேதுராமன் ஒரு சின்ன குறுக்கீடு பேசியிருக்காரு. அப்புறமா கடைசியா இன்னைக்கு அதே முதல்வரை பத்தி என்ன பேசுறாரு நான் பாயிண்டா வரேன். திரு ரமேஷ் சேதுராமன், நான் என்ன எப்படி இதை கொண்டு வரேன், நிச்சயம் இனிமேல் எந்த கூட்டணி, கொள்கை கூட்டணி, அதெல்லாம் நம்ம கட்டாயம் இனி வரும் நாட்கள்ல பேச போறோம். நான் இன்றைய நிகழ்வை நீங்க எப்படி ரீட் பண்றீங்க, எப்படி இது நடந்தது, அதுக்காக சொல்றேன். இல்ல இதுல ஒரு எப்படின்னாக்கா, இது எல்லாமே அரசியல் என்பது சந்தர்ப்பவாதம் அப்படின்னு நீங்க வச்சுக்கணும். சோ ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது. இதுல கடந்த காலங்கள்ல ஐஎன்டிஏ கூட்டணி வைத்த போது நம்ம எல்லாரும் கேட்டோம், என்னன்னா பாஜகவை வீழ்த்தணும், பாஜக உள்ள வந்துடக்கூடாது, RSS கீரஸ்ன்னு பேசினாங்களே தவிர மக்கள் நலன்னு கடந்த காலங்கள் ஐஎன்டிஏ கூட்டணியில யாருமே பேசல. அதை பத்தி கேட்டப்போ பாஜகவை அப்படியே ஒரு இது சொன்னாங்கன்னா, பாஜகவை இங்க இருந்து நீக்குவதே மக்கள் நலன் தான் பேசினாங்க. ஆனா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அதே ஸ்டேட்மெண்ட் அதிமுகவோ பாஜகவோ ஏன் கொடுக்க கூடாது, சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு பாயிண்ட் ரமேஷ் சேதுராமன், நீங்க சொல்வது முரணான கட்சிகள் ஒன்று சேர்வதெல்லாம் ரொம்ப இயல்பானது, தேர்தலுக்கான ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கிறாங்க. நான் அதற்குள்ள வரல. அதிமுக பாஜக இந்த கூட்டணி எப்படி உருவானதுன்றதுல இருந்து தான் அந்த கேள்வி இருக்கு. இதுல யார் வியூகம் வெற்றி பெற்றது அப்படின்றத இன்னும் கூட யாருடைய பேர வலிமை ஜெயிச்சிருக்கு, இதுதான் முக்கியமான கேள்வி. அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி, அதிமுகவின் பலவீனத்தை பயன்படுத்தி கூட்டணி ஆட்சின்ற இடத்துக்கு தள்ளி இருக்காருன்றதுதான் விமர்சனம். அப்படி நடந்திருக்கா? அதான் ஒரு நிமிஷம், நீங்க அவங்களோட வீக்னஸ் சொல்றீங்க. கடந்த காலங்கள்ல நடுவுல இப்ப நான் கடந்த இடைத்தேர்தல் அதிமுக செய்த மிகப்பெரிய தவறு என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அது தவறுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அது ஸ்ட்ராட்டஜிக்கலி அவங்களுக்கு ஒரு எவாலுவேஷனுக்கான உதவி. அது அவங்க தங்களுடைய பலத்தை பரிசோதனை செய்து கொள்வதற்காக, பலத்தைன்னு வச்சுக்கலாம், பலவீனத்தைன்னு வச்சுக்கலாம். அதுக்கு என்ன நினைச்சாங்கன்னா, பாஜக வெளியில் சென்றால் சிறுபான்மை வாக்குகள்ல தங்களுக்கு வந்துடும். ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாஜக வீழ்ச்சியையே சந்திச்சுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, திமுகவிற்கு எதிரான ஓட்டுகள் பாஜக தரப்பில் இருந்தது கூட அதிமுகவை நோக்கி நகர்ந்தது. காரணம் என்னன்னா, அவங்கள ஜெயலலிதா அம்மையார் சாஃப்ட் இந்துத்துவ போர்ஸா பார்த்தாங்க. திமுக வெற்றி பெற விடக்கூடாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அந்த இதுல எம்ஜிஆர் வளர்த்து எடுத்த ஒரு கட்சி, அந்த கட்சியில ஜெயலலிதா அம்மையார் அடுத்தது அவங்க தன்னை தனி தலைவராக நிரூபிச்சிருக்காங்க. அப்போ அங்கேயும் சிறுபான்மை வாக்குகளான கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் வாக்கும் பாதி அளவுக்கு உங்களுக்கு அதிமுகவை நோக்கி போகுது. அப்போ இவங்க இந்த பக்கம் இந்துத்துவ ஓட்டையும் வாங்குறாங்க, அந்த பக்கம் மைனாரிட்டி ஓட்டையும் வாங்குறாங்கிற ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டு எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இருக்கும்போது அது நான் கடந்த பலமுறை சொல்லியிருக்கேன், இது ஒரு இமேஜினரி ஓட் பேங்க். அதாவது கற்பனையான ஒரு வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு அதற்காக நிஜமான ஒரு வாக்கு வங்கியை தள்ளி விடுகிறார்கள் நான் சொன்னேன். இல்ல அது பாயிண்ட். இப்ப நீங்க சொன்னதுதான் நான் இப்படி சம பண்றேன்.
நீங்க சொன்னதுலயும் கொஞ்சம் உங்களோட ஒலி இது வந்து பிரச்சனை இருக்கிறதுனால பார்வையாளர்களுக்கு புரியறதுனால இந்த வாக்கு வங்கி சிக்கல், சிறுபான்மை வாக்கு வங்கின்றத நம்பி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு பலவீனமான இடத்துல இருக்காங்களா, அதை தான் சொல்ல வரீங்களான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு என்னன்னா அவங்களோட ஸ்டாண்ட் என்ன, கூட்டணி ஆட்சின்ற முடிவு இருக்குல்ல, அது எப்படி எடுக்கப்பட்டிருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு. இத பாஜக பயன்படுத்திச்சு அந்த சூழலை. இருங்க, இதுல வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லும் போது இத வந்து நீங்க வந்து சொல்லும் போது அலையன்ஸா ஃபார்ம் பண்றாங்க. நேஷனல் என்டிஏ அலையன்ஸ் அப்படின்னு பாஜக சொல்றீங்க அப்படின்னாக்க, கூட்டணி ஆட்சினாக்க கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மினிஸ்டர்ஷிப் கொடுக்குறாங்களாங்கிறதெல்லாம் கணக்கு. ரமேஷ் சேதுராமன், அமித்ஷா அவர்களோட வார்த்தைகளை நம்ம ரொம்ப கவனம். பீகார்ல என்ன பேசுறாரு அதுதான் சொல்றேன், ரொம்ப கவனம். கூட்டணி ஆட்சி அப்படி எடுத்துக்க வேணாம், அது தெளிவாக சொல்றேன். அதனாலதான் மணி அவர்கள் சொன்னாங்க, ரமேஷ் சேதுராமன் பாயிண்ட், நான் ஒரு விளக்கத்துக்காக, அதனாலதான் மணி அவர்கள் தொடக்கத்துல இனிமேலும் நம்ம பூடகமா எல்லாம் பேச வேண்டாம்னு. ஏன் சார் அமைச்சரவை பற்றி நம்ம தேர்தலுக்கு பிறகு பேசலாம்னா அது வெறும் கூட்டணின்னு எப்படி சொல்றீங்க? கூட்டணி மந்திரி சபை சார் அது. அதுதான் சொல்றேன், கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வேற, கூட்டணியில வந்து பங்கு, ஆட்சியில் பங்குங்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் நீங்க தெளிவான ஆட்சியில் பங்குனாலே மந்திரி சபை தானே, ஆட்சியில் பங்குதான். வரட்டும், இருங்க வேற. கூட்டணி ஆட்சி நான் திரும்பவும் சொல்லக்கூடியது, கூட்டணியாக இங்க வந்து வரப்போகுது. அடுத்தது என்னன்னா அந்த ஆட்சியாக எப்படி அமைய போகிறதுங்கிறதெல்லாம் இனிமே பார்ப்போம். முதல்ல வந்து போக்கஸ் என்னன்னா இவர்களுடைய போக்கஸ். நீங்க உங்களுக்கே ஒரு தயக்கம் இருக்கோ, கூட்டணி ஆட்சின்றது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்னு நீங்க நினைக்கிறீங்களோ? நீங்க வித்தியாசமான பதில கொடுக்குறீங்க, அமித்ஷா கொடுத்த பதில கொடுக்கல. அப்ப உங்களுக்கும் தயக்கம் இருக்கு, கூட்டணி ஆட்சின்றது பெரிய வார்த்தைன்னு நினைக்கிறீங்க. இல்ல இல்ல இல்ல, அதான் சொல்றேன், நம்ம we are discussing it. அக்னிஸ்வரன் சொன்னதுல ஒரு வகையில நான் வந்து இது பண்ணுவேன், ஆனா அவரோட அர்த்தத்துல சொல்ல, it is too early to discuss, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பட் அமித்ஷா அவர்கள் ரொம்ப ரொம்ப சீக்கிரம், ஆனா அவர் சொல்றதோட அர்த்தம் வேற, நான் சொல்றதோட அர்த்தம் வேற. புரியுது. ஆனா நான் சொல்லக்கூடிய என்னன்னா ரொம்ப சீக்கிரம் அந்த ஒரு சப்ஜெக்ட வந்து தொட்டு அதுல ஆழமா போறோம்ன்றது என்னுடைய பார்வை. உங்க ஆடியோல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, முடிஞ்ச பிறகு நான் மீண்டும் வரேன் ரமேஷ் சேதுராமன், சரி பண்ணிட்டு. மணி இந்த இடத்துல கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க. அக்னீஸ்வரன், ரமேஷ் சேதுராமன் ரொம்ப முன்னாடியே அதை ரொம்ப பெருசுபடுத்தாதீங்கன்னு. ஆனா அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டணியை விரைவாக உறுதிப்படுத்தி கூட்டணி ஆட்சின்னு இங்க மட்டும் சொல்ல, கோயம்புத்தூர் கூட்டத்திலையும் சொன்னது, அவர் ட்வீட்லையும் சொல்றாரு. அப்படின்னா அவங்க ஒண்ணுக்கு தயாராயிட்டாங்கன்னு புரியுறதா, இல்ல ஒரு வருஷத்துல காட்சிகள் மாறலாம், வியூகங்கள் மாறலாம்னு புரிஞ்சுக்க? காட்சிகளும் மாறாது, வியூகங்களும் மாறாது, தெளிவா இருக்குது. கூட்டணி ஆட்சி தான். அவர் அங்க ட்வீட் போட்டது எடப்பாடி பார்த்த உடனே 40 நிமிஷத்துல என்டிஏ கவர்மெண்ட்னு சொன்னதும், இன்னைக்கு வந்து என்டிஏ அலையன்ஸ்னு சொன்னோம். என்டிஏ அலையன்ஸ்ல ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுமா தனியா? காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் நான் சொல்கிறேன், எதுக்கு இதுக்கு மேற்கொண்டு அக்னியும் ரமேஷ் சேதுராமனும் யாரை ஏமாற்றிக்கிறாங்க? அவங்களே ஏமாற்றிக்கிறாங்களா இல்லை நம்மளை ஏமாத்துறாங்களா? ஓப்பனாக பேசுங்க சார். இதுக்கு மேலே அமித்ஷா தெளிவாக பேசியிருக்கார் சார். காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா என்ன சார் அர்த்தம்? அதுக்கு பதில் சொல்லுங்கள் சார்.